யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட பேசிக்ஸ் ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ். இதில் இன்னைக்கு டே 5 யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 4 நாளும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா 8 யூனிட் பார்த்துருக்கோம். எல்லா யூனிட்டோட டாபிக்ஸும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் கூட அதோட பேசிக்ஸ் எல்லாமும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் சேனலுக்கு புதுசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஜிசி நெட் ரிலேட்டட் வீடியோஸ் இதில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் 1ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் மற்ற வீடியோலாம் பார்க்கலனாலும் அதையும் பாருங்க. கண்டிப்பாக இந்த 10 யூனிட்டுமே நான் கவர் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, என்ன டாபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணுங்கிற ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். இதை பார்த்துட்டு உங்ககிட்ட என்ன புக் இருக்கோ அதில் கொஞ்சம் எம்சிக்யூஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு யூஜிசி நெட்ல என்ன மாதிரி கேட்குறாங்க கொஸ்டின்ஸ்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ செல்ஃபா படித்தாலும் சரி, இல்லை மேம் நான் ஓரளவு இப்போ பேசிக்ஸ் புரிஞ்சிருச்சு, ஒரு 15 டேஸ் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ரிவிஷன் கிளாஸ் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் எடியோம் அகாடமி ஜூன் 2லேருந்து கண்டினியூஸாக 15 டேஸ் நம்ம லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் பண்ண போகிறோம். ஈவினிங்கில் கிளாஸ் இருக்க போது ஆப்பில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கன்வீனியண்ட்டாக நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஈவன் அன்றைக்கி கிளாஸில் லைவாக ஜாயின் பண்ண முடியலனாலும் நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் எப்பயுமே ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். கூடவே உங்களுக்கு நிறைய சிபிடி மோட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 500+ எம்சிக்யூ அப்டேட்டடாக இப்போ முடிஞ்ச எக்ஸாம்லேருந்து எல்லாம் இன்புட் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் 1ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உதவும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்ப்போமா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட். ஓகேவா? இதில் எப்படி மேம் கொஸ்டின் வரும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறமா என்வாயன்மெண்ட்னாலே என்ன? பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே சேர்ந்தது தானே. ஸோ எல்லாத்த பற்றின ஒரு ஐடியாஸ் நமக்கு இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ரினுவபிள் அண்ட் நான் ரினுவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு கொடுப்பாங்க. அதை பற்றி நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன் பற்றி தெரியணும். ஓகே, அந்த பொல்யூஷனில் என்னென்ன ஹெல்த் இம்பேக்ட் உருவாகுது, நம்ம எதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது எப்படி, எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இதில் தெரிய வேண்டியது புரோட்டோகால்ஸ், ஆக்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவலில், இந்தியா லெவலில் என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன சப்மிட் பண்ணாங்கன்றது கேட்பாங்க அடுத்தது. ஓகேவா? கடைசியாக நமக்கு இதில் டிசாஸ்டர்னு வச்சுருப்பாங்க. ஓகேவா? இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இதுலேருந்து எப்படி நம்ம தடுக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்று. அவ்வளோ. அப்புறமா கொஞ்சம் என்வாயன்மெண்ட் ரிலேட்டட் கொஞ்சம் டேஸ் எல்லாமும் இதில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸில் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்வாயன்மெண்ட்னா நமக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிறது தான் இல்லையா? நம்மளை சுற்றி இருக்க பிளான்ஸ், அனிமல்ஸ், நம்மளும் தான், எல்லாருமே சேர்ந்தது தான் ஒரு என்வாயன்மெண்ட். ஓகேவா? இதில் பயோட்டிக்னு சொல்லுவோம். பிளான்ஸ், அனிமல்ஸ், ஈவன் நம்மளும் கூட பயோட்டிக்ல சேருவோம். பயோட்டிக்னு சொல்றது நான் லிவிங் திங். ஏர், வாட்டர், சாயில் இது எல்லாமே நான் லிவிங். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு என்வாயன்மெண்ட் உள்ள நம்ம இருக்கிறது இல்லையா? அதை பயோட்டிக், பயோட்டிக் சொல்லுவோம். அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்காலஜிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு பிளான்ஸ், அனிமல்ஸ்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்துட்டு தானே இருக்கு இல்லையா? அப்புறம் அனிமல்ஸ் பிளான்ஸை சாப்பிடுது. ஸோ ஒவ்வொரு அனிமலும் ஒரு அனிமலை சார்ந்து தானே இருக்கு. அதுதான் எக்காலஜி இன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுல அந்த 2 அனிமலுக்குள்ள பெனிஃபிட் இருக்கலாம், இல்ல ஒரு அனிமலுக்கு மட்டும் பெனிஃபிட் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. அது அட்வான்ஸ்டா படிக்கலாம் அதை. ஓகேவா? இந்த பாரசைட்ஸ்ன்னு சொல்றோம், அந்த மாதிரி சொல்றது இருக்கு. அடுத்து பயோம்னு ஒன்று சொல்றோம். பயோம்னா ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு இடத்துல அதே கிளைமேட் இருக்கும் இல்லையா? அந்த டெசர்ட்டுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், இப்படிதான் இருக்கும்னு சொல்றோம்ல, அதுதான் பயோம்னு சொல்லுவோம். ஸ்பெசிபிக் கிளைமேட், அங்க வாழ்ற பிளான்ஸ், அங்க இருக்கிற அனிமல்ஸ், அது அதோட பயோம். டெசர்ட், கிராஸ்லேண்ட், டுண்ட்ரா ரீஜியன், அது கோல்டு ரீஜியன்ஸ். ஓகேவா? எக்கோசிஸ்டம் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு எக்கோசிஸ்டம். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் என்வாயன்மெண்ட். ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு லிவிங் காம்பனண்ட், ஒவ்வொரு நான் லிவிங் காம்பனண்ட் எல்லாமே சேர்ந்தது தான் என்னது ஒரு எக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேவா? பாண்டு, ஃபாரஸ்ட், அதில் ஒவ்வொன்றும் இருக்கும்ல, ஒரு பிளான்ட் இருக்கும், அனிமல் இருக்கும், எல்லாம் சேர்ந்தது அதோட எக்கோசிஸ்டம். ஓகேவா? இதில் எப்படி இருக்கும்னா இந்த எனர்ஜி ஃப்ளோன்றது கேட்பாங்க. இது ஏன்னா இப்போ நம்ம பின்னாடி வருது, நான் சொல்கிறேன். எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்கும், ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்ன, நியூட்ரியன்ட் சைக்கிளிங்னா என்ன, இது 3மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கேன்.
எனர்ஜி ஃப்ளோ இன் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கும்னா, இப்ப டிராஃபிக் லெவல், இப்ப ப்ரொடியூசருங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. பிளான்ட்ஸ் வந்து தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது இல்லையா? ஸோ இது ப்ரொடியூசர். பிளான்ட்ஸோ, ஆல்கேவோ அது எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது? ஃபோட்டோசிந்தசிஸ் முறையில பண்ணுது. இந்த ப்ரொடியூசர் பிளான்ட்ஸ சாப்பிடுறது பிரைமரி கன்சியூமர் சொல்லுவோம். இது ஹெர்பிவோர்ஸ் அனிமல். எதெல்லாம் பிளான்ட்ஸ சாப்பிடுதோ அது. இந்த பிரைமரி கன்சியூமர சாப்பிடுறது செகண்டரி கன்சியூமர். இது கார்னிவோரஸ் இல்ல ஓம்னிவோரஸ் எது வேணாம். கார்னிவோரஸ்ங்கிறது பிளட் ஈட்டிங் அனிமல்ஸ். ஹெர்பிவோரஸ் பிளான்ட் ஈட்டிங். ஓம்னிவோரஸ் 2மே சாப்பிடும். ஃப்ளஷ் ஈட்டிங் ஆக்சுவலா. ஃப்ளஷ் ஈட்டிங் சொல்லுவோம். ஈட் ஹெர்பிவ் 2மே. ஓகேவா? இது செகண்டரி. இது என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் லெவல் டெர்ஷரி இது வந்து கீழ இருந்து அப்படியே இருக்கும். மேல இருக்கிறது வந்து ப்ரொடியூசர். இது பிளான்ட். அடுத்தது பிரைமரி கன்சியூமர். அடுத்தது செகண்டரி கன்சியூமர். அதுக்கப்புறம் டெர்ஷியரி கன்சியூமர். இது டாப் பிரெடேட்டர். இந்த செகண்டரி கன்சியூமர சாப்பிடுறது. செகண்டரி கன்சியூமர்னா என்ன? ஏதோ ஒண்ணு. இப்போ டியர் இருக்குன்னா, டியர சாப்பிடுறது லயன். லயன அத மாரி வந்துட்டே இருக்கும். ஒண்ணொண்ணு அதோட ஃபுட் செயின் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா? இது ஒண்ணுமே இல்ல. இங்க ஒரு டக் குடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி. ஓகேவா? இந்த பேர்ட் அத சாப்பிடுது. அதான். கடைசியில டீகம்போஸ் ஆவுது. அந்த அனிமல் செத்தவுனே என்ன ஆகும்? மண்ணுக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது இல்லையா? இதெல்லாம் தான் ஒரு ஃபுட் சைக்கிள் மாதிரி இருக்கிறது. ஓகேவா? ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கன்சியூமர். இந்த மாதிரி ஒவ்வொரு கன்சியூமர் சாப்பிடும்போது, இதுக்குள்ள இருக்கிற அந்த நட்ஸ் என்ன ஆகும்னா, மல்டிபிள் டைம்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற நட்ஸு அதோட அது அந்த என்ன சொல்றது? நட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதுல இருக்கிறது அந்த அதுல இருக்க கன்டாமினன்ட்ஸா இருக்கலாம். அது எல்லாமே என்ன ஆகும்? அந்த ஒவ்வொன்னுத்துக்கும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஓகேவா? அததான் நம்ம யூட்ரோஃபிகேஷன் சொல்றேன் நான் அது. பின்னாடி இன்னும் இத பத்தியும் நமக்கு இருக்கு. எனர்ஜி ஃப்ளோங்கிறது என்னன்னா, இப்ப பிரைமரி கன்சியூமர்ல இருக்கிற எனர்ஜில இருந்து 10% எனர்ஜி தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அடுத்த 10% தான் இங்க போகும். அப்படியே அந்த எனர்ஜி மேல போம்போது, இந்த டாப் பிரெடேட்டருக்கு ரொம்ப கம்மி லெவல் எனர்ஜி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 10% எனர்ஜி மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவும். ஏன்னா நெறைய அதுல என்ன ஆகும்? நம்ம ஈவன் டைஜஸ்ட் ஆவறதுக்கும் ஈட் தேவைப்படும். அந்த மாரி அது நெறைய லாஸ்ட் ஆயிடும் அதுக்கு நடுவுல. அடுத்தது எக்காலஜிக்கல் இன்டராக்ஷன்ஸ்ன்னு சொல்றோம். இதுதான் எப்படி ஒவ்வொரு அனிமல் ஒவ்வொன்னுத்த சார்ந்து வாழுது. இந்த மியூச்சுவலிசம்னா 2த்துக்குமே இருக்கும். இப்ப பீயும் சரி, ஃப்ளாரும் சரி, இந்த பாலினேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது 2த்துக்குமே வந்து ஏதோ ஒரு லாபம் கிடைக்கிறத மியூச்சுவலிசம் சொல்லுவோம். காமன்சாலிசம்ங்கிறது ஒண்ணுத்துக்கு மட்டும் பெனிஃபிட் கிடைக்கிறது. பாராசிட்டிசம்ங்கிறது பாராசைட் மாரி ஒண்ணு நம்மள உண்ணி நோன்றி அது மாரி நமக்குடைய பெனிஃபிட் இருக்கும். அதர் ஆர்ம்ட் நமக்கு அது ஹார்ம்ஃபுல்லா தான் இருக்கும். பிரிடேஷன்ங்கிறது டைகர் பிரேயிங் ஆன் டியர். ஓகேவா? இப்ப பிரிடேட்டர்னா அத சார்ந்து தானே டைகர் பிரேனா என்னது? அது ஒரு உணவா இருக்கிறது. ஓகேவா? இது எக்காலஜிக்கல் இன்டராக்ஷன். ஸோ அனிமல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு அனிமல சார்ந்து தான் இருக்கு. அதனால தான் ஃபுட் செயின் வளர்ந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு இல்லன்னா கூட அந்த ஃபுட் செயின் தடப்பட்டுடுச்சுன்னா, அந்த அனிமலுக்கு அவ்வளோதான் அழிவு வந்துரும் இல்லையா? அதுதான் அவங்க சொல்றது. அடுத்து எக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுதான் எக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட். நம்ம எந்த அளவுக்கு இந்த நேச்சர யூஸ் பண்றோம்? எந்த அளவுக்கு நம்மளால இந்த நேச்சர் பாழாகுது? Shows how much nature is needed to support people or lifestyle. Calculated in global ல அது வரும். எக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட். ஓகேவா? இதுல நம்ம எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றோம் எல்லாமே இருக்கும் எக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட்ல. அடுத்தது எக்காலஜிக்கல் ஓவர் ஷூட்னா என்னன்னா, இந்த எர்த்துக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அதால இவ்வளோ எனர்ஜி கொடுக்க முடியும் இவ்வளோன்னு இருக்கும்ல. நம்ம சம்டைம்ஸ் அது ஓவர் யூசேஜ் பண்றது தான் ஓவர் ஷூட்னு சொல்லுவோம் நம்ம. இது எதனால வருதுன்னா டீஃபாரஸ்டேஷன். மரத்தை வெட்டுறது. எப்பயுமே மரத்தை வெட்டுறது டீஃபாரஸ்டேஷன். ஏஃபாரஸ்டேஷன்னா இப்ப வெட்ட எடுத்து இப்ப மரத்தை நடுறோம்னு அது ஏஃபாரஸ்டேஷன். அதனால என்ன ஆகுது? கிளைமேட் சேஞ்ச் வருது. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா ஒவ்வொரு அனிமல் பிளான்ஸ் ஒன்னொன்னு சார்ந்து இருக்கும்போது அதுல ஒண்ணு போனாலே அதுக்குள்ள ஒரு லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் நமக்கு ஒரு என்வாயன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தேவையானது. அடுத்தது நமக்கு என்ன இருக்குன்னா, அட்மாஸ்பியர் அண்ட் இட்ஸ் லேயர்ஸ்ன்னு இருக்கும். அட்மாஸ்பியர் என்னெல்லாம் இருக்கு ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்குன்னா, 78% நைட்ரஜன் இருக்கு, 21% ஆக்ஸிஜன் இருக்கு, 1% ட்ரேஸ் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன் அந்த மாதிரி கேஸஸ்ல ஒரு 1% இருக்கு. ஸோ நம்ம இதுல எந்த கேஸ் ஜாஸ்தி இருக்குன்னா 78% நைட்ரஜன் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அட்மாஸ்பியர். இதோட ஃபங்க்ஷன் என்ன? எதுக்கு அட்மாஸ்பியர் தேவைப்படுது? யூவி ரேஸ்ல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. எர்த் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது. நமக்கு ஆக்ஸிஜன் கொடுக்குது. கார்பன் டை ஆக்சைடு சைக்கிள ப்ராப்பரா வச்சுக்குது. இல்லையா?
அடுத்தது அட்மாஸ்பியரோட லேயர்ஸ்னா தெரியும்ல, நம்ம இங்க இருக்கோம்னா இதுல நமக்கு மேல இந்த எர்த்க்கு மேல இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரோபோஸ்பியர் சொல்றோம். இது 0 to 15 கிலோமீட்டர் இருக்கும். இங்கதான் நமக்கு வெதர் சேஞ்சஸ் நடக்கிறது, நமக்கு தேவையான பிரீத்தபிள் ஏர் கிடைக்கிறதெல்லாம் இங்க. நெக்ஸ்ட் லேயர் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ராட்டோஸ்பியர் சொல்றோம். இது அப் டு 50 கிலோமீட்டர். இங்கே தான் நமக்கு ஓசோன் லேயர் இருக்கு. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க வந்து ஓசோன் லேயர் இருக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. பட் இங்கே வந்து ஒரு 10% குட்டியா ஒரு இருக்கும். பட் ஆக்சுவலி இது பேட் ஓசோன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிறது பேட் ஓசோன், பட் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிறதா குட் ஓசோன். இதுதான் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணுது, குளோபல் வார்மிங்கை தடுக்குது, கொஞ்சம் ஈட்டை கரெக்டா இது பண்ணுது. ஓகேவா? ஸோ நமக்கு அந்த அளவு ஈட்டை இருக்காது, கொஞ்சம் நம்ம கேப்சர் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் மீசோஸ்பியருங்கிறது 50 to 85 கிலோமீட்டர்ஸ் தேர்ட் லேயர்ல இருக்குது. இது மிட்டியார்ஸ் அதெல்லாம் இங்கே தான் இருக்கு. தெர்மோஸ்பியர் கடைசி அது 4வதுல இருக்கிறது 85 to 600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. இது அயனோஸ்பியர். அரோரோஸுங்கிறது என்னன்னா அந்த சன்லைட்டோட லைட் பட்டு சம்டைம்ஸ் நமக்கு ஸ்கைல ஒரு கலர்ஃபுல் ரேஸ்லாம் வரும். அதை தான் அரோரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி கூட இருக்கலாம், சன்லைட்டோடது எல்லாம் சேர்ந்து தான் தெர்மோஸ்பியர் சொல்லுவாங்க. அடுத்தது எக்ஸோஸ்பியருங்கிறது 600+ கிலோமீட்டர் மர்ஜஸ் இன்டு அவுட்டர் ஸ்பேஸ் வந்துடும் எக்ஸோஸ்பியர்ல. ஸோ இந்த கண்டிப்பா இந்த லேயர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீழேருந்து தெர்மோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது ரினுவபிள் அண்ட் நான் ரினுவபிள். கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ரினுவபிள்னா என்னன்னா நேச்சரா கிடைக்கிற ஒரு திங் நம்ம யூஸ் பண்ணாலும் அது உருவாயிட்டே இருக்கும். அதுதான் ரினுவபிள் சொல்லுவோம். இருந்தாலும் அதையும் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இருந்தாலும் அது நேச்சர்ல வந்துட்டே இருக்கும். ஸோ சோலாரா இருக்கட்டும், விண்டு, ஹைட்ரோ பவர், பயோமாஸ், ஜியோதெர்மல், இது எல்லாம் ரினுவபிள் ரிசோர்சஸ். கூடவே நமக்கு பொல்யூஷன் அந்த அளவு உருவாக்காது. கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுலலாம். அது இப்போ நான் ரினுவபிள் ரிசோர்சஸ், கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ், யுரேனியம்லலாம் இது நான் ரினுவபிள். இது என்ன எதனா எப்படி உருவாகுதுன்னா ஃபாசில் ஃபியூயல்ல உருவாகுது சொல்லுவாங்க. ஃபாசில் ஃபியூயல்னா ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன அந்த அனிமல்ஸோட எல்லாம் மண்ணுல போயிட்டு தங்கும் இல்லையா, பிளான்ஸ் எல்லாம், அதுல இருந்து உருவாறது அது ஃபாசில் ஃபியூயல். இது வந்து உருவாறதுக்கே பல வருஷம் தேவைப்படும் இல்லையா, பல 100 வருஷம் தேவைப்படும் ஆக்சுவலா. அதனால இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பார்த்து யூஸ் பண்ணணும்ன்றது தான் நான் ரினுவபிள். அடுத்தது நமக்கு இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். இதுல ஏர் பொல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏரும் வாட்டர் பொல்யூஷன். இதுல நம்ம எல்லாமே நைட்ரஸ் ஆக்சைடு, இது பார்ட்டிகுலேட் சல்ஃபர் டை ஆக்சைடு, இது கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு. PM 2.5னா பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, பார்ட்டிகுலேட் மேட்டர் 10னா என்னன்னா கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம காத்துல, அது எந்த அளவுக்கு குட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு அது லங்ஸ்குள்ள ஈஸியா பெனிட்ரேட் ஆக முடியும். ஓகே, ஸோ வெஹிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், பர்னிங் ஃபாசில் ஃபியூயல்ஸ் இதால உருவாகுது. இதனால நமக்கு என்ன, இந்த ஏர் பொல்யூஷன் ஸ்மாக் உருவாகுது. ஸ்மோக் பிளஸ் ஃபாக் தான் ஸ்மாக். ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், ஆசிட் ரெயின். ஓகேவா? அடுத்தது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இவன் நம்ம ஃபோன்லலாம் கூட நம்ம இருக்கிற ஏரியால என்ன ஏர் குவாலிட்டி அந்த மாதிரி இல்லையா, அதை பார்க்கறது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகே, அது குவாலிட்டி ஆஃப் ஏர் எப்படி இருக்கு, அது எதை நான் பார்க்குதுன்னா 8 பொல்யூட்டன்ஸை பார்ப்பாங்க அந்த ஏரியாவில். PM10, PM 2.5, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், அமோனியா, லெட். இந்த 8 பொல்யூட்டன்ட்டை பார்த்து அந்த ஏரியாவோட AQI என்ன, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க. ஓகே, இந்த AQI வந்து இந்த மாதிரி வரும் நமக்கு. ஆக்சுவலாக கலர்ல இருக்கும். நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அது கலர்லயும் வரும். ஓகேவா? இப்போ குட்னா மினிமல் இம்பாக்ட், கிரீன் கலர்ல இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்டரி, மைனர் பிரீத்திங், கம்ஃபர்ட். அடுத்தது 101 to 200னா மாடரேட்டா இருக்குன்னு அர்த்தம். 201 to 300னா புவர்னு அர்த்தம். 301 to 400 வெரி புவர். 401 to 500 சிவியர். ஓகேவா? ஸோ இது கலர்லயே வரும். கிரீன் இருக்கும், ரெட் இருக்கும், எல்லோ, ஆரஞ்சு, ஓகேவா, பர்பிள், அது மாதிரிலாம் இருக்கும் கலர்ஸ். ஒரு தடவை அதை பார்த்துக்கோங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இது. ஓகேவா? அடுத்து நமக்கு இருக்கிறது வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் நமக்கே தெரியும். ஓகே, இதுலயே வந்து பாயிண்டட் சோர்ஸ், நான் பாயிண்டட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்க இருந்து நமக்கு வருதுன்னு தெரியறதெல்லாம் பாயிண்டட் சோர்ஸ். நான் பாயிண்டட் சோர்ஸ் நிறைய இடத்துல இருந்து வந்து கலக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் பாயிண்டட் சோர்ஸ். பாயிண்டட் சோர்ஸை நம்மளால தடுக்க முடியும், பட் நான் பாயிண்டட் தடுக்க முடியாது சம்டைம்ஸ், தண்ணி கலப்படாத இல்லையா. ஸோ எப்படி சீவேஜ், கெமிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரி எஃப்ளூயன்ஸ், இதோட எஃபெக்ட்ஸ் என்ன, யூட்ரோஃபிகேஷன் கொண்டு வருது. யூட்ரோஃபிகேஷன்னா என்னன்னா இதே மாதிரி இப்போ கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சில கெமிக்கல்ஸ் எல்லாம் விடுறது தண்ணியில கலந்து என்ன ஆயிடும், தண்ணியில வந்து கலந்துரும். தண்ணியில வந்து கலந்தோன்னு என்ன ஆயிடும், அதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும் ஆக்சுவலா.
ஓகே, அங்கேருந்து நான் ரிலீஸ் பண்றாங்கல்ல, அது கெமிக்கல்ஸ் நெறைய இருக்கும். அதனால என்ன ஆயிடும், ஆல்கே ஃபார்மேஷன் ஜாஸ்தி ஆயிடும் தண்ணீல. ஆல்கே ஃபார்மேஷன் ஜாஸ்தி ஆனோம்னா, அங்க இருக்கிற ஃபிஷ்ஷுக்கெல்லாம் என்ன ஆயிடும், ஆக்ஸிஜன் பத்தாம போயிடும். ஆக்ஸிஜன் பத்தாம போறது நம்ம யூட்ரோஃபிகேஷன் சொல்றோம். ஓகேவா? அடுத்தது டிசீசஸ் லைக் காலரா வருது, டைஃபாய்டு வருது. அடுத்தது சாயில் பொல்யூஷன். சாயில் எப்படிலாம்? ஓகே. ஸோ ஹெவி மெட்டல் வேஸ்ட் டம்பிங்னால கிராப் கண்டாமினேட் ஆகும், ரெடியூஸ்டு ஃபர்டிலிட்டி. அதே மாதிரி சாயிலோட லேயர்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. டாப் லேயர் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா சாயிலோட இது படிச்சுக்கணும். ரெட் சாயில்னா என்ன, பிளாக் சாயில்னா என்ன, அதுவும் கொஞ்சம் இதில் படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது நாய்ஸ் பொல்யூஷன். டிராஃபிக், கன்ஸ்ட்ரக்ஷன், லவுட் ஸ்பீக்கரால வருது. இயரிங் லாஸ், ஸ்ட்ரெஸ், இன்சோம்னியா. இன்னும் நாய்ஸ் பொல்யூஷன் நீங்க படிக்க வேணாம். சில இடத்துல இப்போ ஸ்கூல்னா இவ்வளோதான் அலோவ் பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்டட் அந்த மாதிரி இருக்கும். சில இது பெர்மிட்டட் இருக்கும். ஓகேவா? அதோடது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, நாய்ஸ் பொல்யூஷன் பொறுத்த வரைக்கும். அடுத்தது ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன். எப்படி வருது, நியூக்ளியர் பிளான்ட், மைனிங், இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்ல வருது. இதனால கேன்சர், ஜெனட்டிக் மியூட்டேஷன், ஆர்கன் டேமேஜ்லாம் வருது. கீ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் யுரேனியம் 235, 238, புளூட்டோனியம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுரேனியம் கேட்பாங்க. ஓகேவா? இது எப்படிலாம் வருது நம்ம படிச்சிருப்போம். ஃபியூஷன்ல பண்ணுவாங்க, ஃபிஷன்ல படிப்பாங்க, ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ஒன்று என்னன்றதை பார்த்துக்கோங்க. ரேடியோ ஆக்டிவ் இம்பார்ட்டன்ட். இது ஒரு சீசியம், ஸ்ட்ரான்டியம், ரேடன். பட் யுரேனியம் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்தது பயோமெடிக்கல் வேஸ்ட்ன்னு இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற சிரஞ்சியோ, க்ளவுஸோ, ஹியூமன் டிஷ்யூ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணும். இன்சினரேஷன் இந்த வார்த்தை ஒரு கேட்டிருந்தாங்க. செக்ரிகேஷன். இன்சினரேஷன் பண்ணுனாலே ப்ராசஸ் ஆஃப் பேர்னிங் வேஸ்ட் மெட்டீரியல் அட் ஹை டெம்பரேச்சர் டு கன்வெர்ட் தெம் இன்டு ஆஷ் கேஸஸ் அண்ட் ஹீட்டாக மாற்றிடுறது. ஓகேவா? அடுத்தது அசாடஸ் வேஸ்ட்ன்னு சொல்றது ஃப்ளேமபிளாக இருக்கும், டாக்ஸிக், கொரோசிவ். இதெல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அடுத்தது இ வேஸ்ட்டுங்கிறது எலக்ட்ரானிக் வேஸ்ட். எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் ப்ராப்பர் டிஸ்போஸ் பண்ணணும். இதில் நிறைய டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். பேட்டரினா இப்போ லெட் இருக்கும், மர்க்யூரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பர் டிஸ்போசல் பண்ணும். இதை மேனேஜ் பண்ணுறது இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 வருது. அடுத்தது என்வாயன்மெண்டல் வேஸ்ட் என்னன்னா சாலிட் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட். ஈவன் நம்மளும் பண்ணுறோம் இல்லையா, பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட். இப்போ நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. மைக்ரான்ஸ், இவ்வளோ மைக்ரான்ஸ் தான் அலோவ் பண்ணுவோம், 30 எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மைக்ரான்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அது ஒரு தடவை கேட்டாங்க. ஸோ இவ்வளோ மைக்ரான்ஸ் தான் பெர்மிட் பண்ணுவாங்க. ஏன்? அதே மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆம் மெரைன் லைஃப். ஓகேவா? ரொம்ப கம்மியாக போப்போ அது நிறைய குட்டி குட்டியாக ஆகிடும். அது ரொம்ப மெரைன் லைஃப்பை பாதிக்கும். அப்புறம் லேக்ஸ் அண்ட் வாட்டர் குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் லேக்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர், கிளேஷியல், ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒலிகோட்ரோஃபிக் லேக், அந்த மாதிரி ஒரு லேக்ஸ் ஒரு வரும். அதுவும் நெக்ஸ்ட் லெவல், அதையும் படிச்சுக்கோங்க, கொஞ்சம் வரும். அடுத்தது ஆட் வாட்டர்னா என்ன? ஆட் வாட்டர்ல கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? ஆட் வாட்டர் நமக்கு என்ன வருது, நுரெல்லாம் பெருசா வராது. டியூபிடிட்டினா என்னன்னா ஒரு மாதிரி தண்ணி கொலகொலன்னு இருக்கிறது. அது ஏன்னா அதுல இருக்கிற கிளவுடி, அதுல இருக்கிற கீழே கண்டாமினேஷனால தான். ஓகேவா? கிளீன் எனர்ஜி ஃபியூவல்ஸ்னு இப்போ இருக்கு. இது ஹைட்ரஜன், இப்போ கிரீன் ஹைட்ரஜன் பற்றி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? கிரீன் ஹைட்ரஜன் இப்போ நிறைய பேர் பஸ்லலாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜனில் பிரியும் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது. அப்புறம் ஹைட்ரஜன் மட்டும் தனியாக எடுப்பாங்க. அடுத்தது அன்லெட்டட் பெட்ரோல்னா லெட்டு சேர்க்காத பெட்ரோல். ஓகேவா? இது கொஞ்சம் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். சிஎன்ஜினா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். அப்புறம் பயோகேஸ். பயோகேஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா மீத்தேன் உருவாக்குறது தான். இப்போ நிறைய இந்த பிளான்ஸ் அது எல்லாத்தையுமே ஆர்கானிக் மேட்டர்லாம் இருக்குல்ல, அது நல்ல அனரோபிக் டைஜஷன். அப்படின்னா என்னன்னா ஆக்சிஜனே நுழையாத மாதிரி நல்லா கவர் பண்ணி பண்ணுறது அனரோபிக்னு சொல்லுவோம். அதாவது பயோ மாசுங்கிறது கிராப் ரெசிடியூ உட்டை தான் நம்ம பயோ மாசுன்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி தான் பயோகேஸ் பண்ணுவாங்க. பயோ ஃபியூவலுங்கிறது இதனால வர்றத பயோ ஃபியூவலை நம்ம யூஸ் பண்ணுறோம். எத்தனால், சுகர் கேன் யூஸ் பண்ணால் எத்தனால் நமக்கு கிடைக்குது. வெஜிடபிள் ஆயில், பயோடீசல். ஓகே, வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணால் பயோடீசல் கிடைக்கும். நெக்ஸ்ட் பொல்யூட்டன்ஸ்னால என்னெல்லாம் விளைவு வருது? ஏர் பொல்யூஷன் ஆஸ்மா, லங் கேன்சர் உண்டு பண்ணுது. வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ரேடியேஷன் எது உண்டு பண்ணுது. அதே மாதிரி இதுலேயும் நமக்கு அந்த வாட்டர் பேஸ்டு டிசீசஸ் என்ன அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் டிசீசஸ் பற்றி. இது மேஜர் என்வாயன்மெண்டல் கண்டாமினன்ட்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ். லெட் என்ன பண்ணுது? ஓகேவா? பிரெயின் டேமேஜ் இதெல்லாம். ஆர்சனிக், அடுத்தது மர்க்யூரி. மர்க்யூரி மெயினாக அந்த மினாமாட்டா டிசீஸ் வர்றது. அப்புறம் நைட்ரேட், ப்ளூ பேபி சிண்ட்ரோம் வர்றது. ஃப்ளூரைட், ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ் வர்றது. குளோரின்,
ப்ராப்ளம் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வருது. பெஸ்டிசைட்ஸ் என்ன ப்ராப்ளம் உண்டு பண்ணுது? நர்வ் டேமேஜ்லாம். ஃபார்மசிட்டிகல்ஸ் அங்கேருந்து வருது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதெல்லாம். ரேடான் ரிஸ்க் ஆஃப் லங் கேன்சர் உண்டு பண்ணுது. மெத்தில் மர்க்யூரி இது ஃபவுண்ட் இன் சீ ஃபுட்ல மெயினாக இருக்கும் இந்த மெத்தில் மர்க்யூரி. ஓகேவா? அஃபெக்ட் ஸ்பீச் விஷன் அண்ட் நர்வஸ் சிஸ்டமே பாதிக்கும். நெக்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மெயினா கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தான். இல்ல கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆக்சுவலா நமக்கு தேவைதான். அது அது இருக்கும்போது தான் என்ன பண்ணும், நம்மளோட சன்லைட்ட வந்து கரெக்டான அளவு மட்டும் நம்ம எர்த்துக்கு அனுப்பும். அது ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆயிடும், நம்மளது ஆக்சுவலா வந்து சன்லைட் அனுப்பிச்சுட்டு இங்கேருந்து எர்த்லேருந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும் கொஞ்சம் ஹீட். அத கரெக்ட்டா புடிச்சு வச்சுக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் புடிக்கும். இல்லன்னா அது ரிலீஸ் பண்ண விட்டுரும். பட் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஜாஸ்தியாக என்ன ஆகும், அந்த ஹீட் ரிலீஸ் ஆவறத அது புடிச்சுக்கும் இன்னும் கொஞ்சம். அப்ப இன்னும் நமக்கு என்ன ஆகும், குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆயிடும். அதான் ரீசன். ஓகேவா? ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, நமக்கு குளோபல் வார்மிங்கும் ஜாஸ்தி ஆயிடும். இதோட மெயின் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்னன்னா, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளூரோ கார்பன், வாட்டர் வேப்பர். அந்த எஃபெக்ட்ட தான் நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது தே ரிசல்ட் ஃப்ரம் ஆக்டிவிட்டீஸ் லைக் பர்னிங் ஃபாசில் ஃபியூயல், அக்ரிகல்ச்சர், டிஃபாரஸ்டேஷன் வருது. குளோபல் வார்மிங் ஜாஸ்தியாக கிளாஷியர் மெல்டிங் கிளாஷியர் வரும். ரைசிங் சீ லெவல், ஹீட் வேவ்ஸ். ஓகேவா? அடுத்தது இதே மாரி நெறைய இடத்துல நம்ம பார்ப்போம். மீத்தேன் ஆக்சுவலா நம்ம நேச்சுரல் கேஸா யூஸ் பண்றோம். பயோஃபியூயலுக்கு யூஸ் பண்றோம். இல்லையா? அது கரெக்ட்டா பண்ணி அது ஃபியூயலா யூஸ் பண்ணோம்னா, அது அந்த அளவு கார்பன் டை ஆக்சைட்லாம் எமிட் ஆவாது. நமக்கு நல்லது ஆக்சுவலா. ஆனா, அத ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணலனா, ஓகேவா? அது அது ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணலனா, அது நெறைய ஏர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா, குளோபல் வார்மிங் ஜாஸ்தியாகும். ஏன்னா, இது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். இது அங்க போய் ஜாஸ்தி ஆகும்போது, கார்பன் டை ஆக்சைட விட இது 10 மடங்கு, 100 மடங்கு ஜாஸ்தியா அந்த ஹீட்ட புடிச்சுக்க முடியும் மீத்தேனால. ஓகேவா? அதனால தான் இந்த கொஸ்டின் ஒரு தடவ கேட்டிருந்தாங்க. இட் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் அட் வார்மிங் த எர்த் தேன் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைட தான் சொல்லுவோம். ரொம்ப சூட புடிச்சிரும். நெறைய கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுதுன்னுவோம். வெஹிக்கிள்ஸ்லலாம். பட் மீத்தேன் அத விட 100 மடங்கு ஜாஸ்தியா புடிச்சிரும். ஸோ மீத்தேன் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணா நல்ல ஃபியூவலா யூஸ் பண்ணலாம். அதுதான். ஓகேவா? அடுத்தது இன்டர்நேஷனல் புரோட்டோகால்ஸ் நமக்கு இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா நமக்கு வரும். ஓகேவா? புரோட்டோகால்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ரம்ஸார், ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன் 1972 வருது. சைட்ஸ் இது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் சில அனிமல்ஸ் அழியிற நிலைமையில இருக்கும்ல அது என்டேஞ்சர்ட். மான்ட்ரியல் புரோட்டோகால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1987ல வருது. ஓசோன் டெப்ளீஷனுக்காக. நெக்ஸ்ட் பேசல் கன்வென்ஷன் 1989ல வருது. ஓகே அசாடஸ் வேஸ்ட் தடுக்கிறதுக்காக இந்த ரியோ எர்த் சம்மிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு. நிறைய புரோட்டோகால்ஸ் வந்துச்சு. 1992ல வருது. யுஎன்எஃப்சிசிசி இது கிளைமேட் சேஞ்ச் தான் இது யுஎன்எஃப்சிசிசி. சிபிடி ஏஜ் அஜெண்டா 21 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஜெண்டா 21. இந்த யுஎன்எஃப்சிசிசி யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் காம்பேட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஃப்ரேம் ஒர்க் டு காம்பேட் கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்காக வந்தது. அப்புறம் கியோட்டோ புரோட்டோகால் 1997ல வருது. ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் திரும்பியும் வரும் 2001ல. இந்த பிஓபிஸ் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டட் தடுக்கிறது. அப்புறம் கார்டஜீனா புரோட்டோகால் வரும். பயோசேஃப்டி ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்னு இதை சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்னதா ஜெனட்டிக்கா ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் இருக்குல்ல அதை ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்றது இருக்கும். நகயோ புரோட்டோகால் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் இருக்கும். மினாமாட்டா கன்வென்ஷன் மர்க்யூரி எமிஷன் தடுக்கணும்னு இருக்கும் 2013. பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015ல வருது. குளோபல் வார்மிங் தடுக்கிறதுக்காக வர்றது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் அடிக்கடி கேட்பாங்க. ரியோ எர்த் சம்மிட் கேட்பாங்க. யுஎன்எஃப்சிசி கேட்பாங்க. கியோட்டோ புரோட்டோகால் கேட்பாங்க. இதே மாதிரி இந்த கார்டஜினா நோகையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மினாமாட்டா கன்வென்ஷன், பாரிஸ் அக்ரிமெண்ட் இது வரைக்கும் அடிக்கடி கேட்கறது. அப்புறம் இந்த யுஎன்எஃப்சிசில இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், சிஓபி கான்ஃபரன்ஸ் சொல்லுவோம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லா நாடும் சேர்த்து ஆல்மோஸ்ட் இப்போ 197 இருக்குன்னா இந்த 197 கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து எப்படி இந்த கிளைமேட் தடுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாம் ஓகே இது வரைக்கும் 29 நடந்திருக்கு. காப் 29 வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்தது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு அந்த சோலாரை நம்ம யூஸ் பண்றோம், ஏன்னா இது ரினியூவபிள் எனர்ஜி. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னு ஆரம்பிச்சது இது. ஸோ இது இந்தியா பிரான்ஸ்ல 2015 ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது சோலார் அலையன்ஸ்.
ஸோ இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க குருகிராம் இந்தியாவில் இருக்குது. இதோட எய்ம் என்னன்னா சோலார் எனர்ஜி இன்னும் கொஞ்சம் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக. அடுத்தது என்வாயன்மெண்டல் ஆக்ட். இந்தியாவில் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல, வாட்டர் ஆக்ட் 1974ல, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, ஏர் ஆக்ட் 1981ல, என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986ல வருது, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988ல, பிபிவிஎஃப்ஆர் இது பிளான்ட் வெரைட்டிஸ்க்காகவே வர ஆக்ட், இது ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட். ஓகேவா? 2001ல வருது. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002ல வருது. கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010ல வருது. அடுத்தது நேஷனல் கிளைமேட் பாலிசிஸ் அண்ட் மிஷன்ஸ் என்னன்னா NAPCC 2008ல இருக்கு. மொத்தம் 8 மிஷன்ஸ் இருக்கு இதுல. ஓகேவா? என்னெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவோட இனிஷியேட்டிவ் இது. ஸோ நேஷனல் சோலார் மிஷன் கொண்டு வராங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அப்புறம் எனர்ஜி எஃபிஷியன்சி, அப்புறம் சஸ்டைனபிள் ஹேபிடேட், வாட்டர் மிஷன், சஸ்டைனிங் இமாலயன் ஈகோசிஸ்டம், கிரீன் இந்தியா மிஷன், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது NAPCC 2008ல வருது. 8 மிஷன். ஓகே, இந்த கிளைமேட் பாலிசிஸ் அண்ட் மிஷன்ஸ்னு வரும். இது இந்தியாவோட இனிஷியேட்டிவ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அதர் கீ பாலிசிஸ் என்னன்னா நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் வருது 2019ல. அப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2022ல வருது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2022ல வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிலீனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ். UN மிலீனியம் சப்மிட் 2000ல ஸ்டார்ட் ஆகுது. 2000 to 2015 ஒரு கோல் செட் பண்றாங்க. மொத்தம் 8 கோல் அதுல இருக்கும். பாவர்ட்டி, எஜுகேஷன், ஜெண்டர், ஹெல்த், சஸ்டைனபிலிட்டி, பார்ட்னர்ஷிப். ஓகேவா? 6 இருக்கா? இதுல இன்னும் 2 வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிலீனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ். அது லைட்டா பார்த்துக்கோங்க. மொத்தம் 8 கோல் இருக்கும். அடுத்தது வருது 2015ல செட் பண்றாங்க. 2030 வரைக்கும் கோல் செட் பண்றாங்க. மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கும். 169 டார்கெட்ஸ். இந்த 17 கோல்ஸ் எப்படி நம்ம பண்ணலாம்? இதெல்லாம் பண்ணலாம்ன்றது டார்கெட். இண்டிகேட்டருங்கிறது இந்த மாதிரி வழியில பண்ணிடலாம் சொல்றது இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட டைட்டில் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்ட் த 2030 அஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இது 2015ல ஸ்டார்ட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 17மே இம்பார்ட்டன்ட். நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த், குவாலிட்டி எஜுகேஷன். இது மட்டும் கேட்பாங்க. இது எது SDG 4ன்னு கேட்பாங்க. SDG 4 எது? குவாலிட்டி எஜுகேஷன். அந்த மாதிரி. SDG 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. SDG 6 கிளீன் வாட்டர். 7 affordable and clean energy. 8 decent work and economic growth. Industry innovation. 9 reduced inequality. 10 11 sustainable cities and communities. 12 responsible consumption and production. Climate action. Life below water. Life on land. 16 வந்து peace, justice and strong institution for partnership for the goals. ஓகேவா? ஸோ இது 17மே அப்படின்னா எதனா ஒரு ஸ்டோரி மாதிரி கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வேணா கேட்பாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் என்வாயன்மெண்ட் ரிலேட்டட் டேஸ். இதுவும் சம்டைம்ஸ் வரும். இப்போ வேர்ல்டு வெட்லேண்ட் எப்போ? 2 February. வேர்ல்டு வாட்டர் டே 22 March. எர்த் அவர்னு எப்போ பண்றோம்? லாஸ்ட் சாட்டர்டே ஆஃப் மார்ச் நம்ம எர்த் டே சொல்றோம். எர்த் அவர் சொல்லுவோம். எர்த் டே வந்து 22 April. ஓகே. இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே 22 May. வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே 5th June. வேர்ல்டு ஓஷன் டே 8th June. வேர்ல்டு பாப்புலேஷன் டே 11th July. எது வேணா கேட்பாங்க. இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது நேச்சுரல் அசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன். எப்படி அதை தவிர்க்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? எர்த் குவாக், ஃப்ளட், சைக்ளோன், ட்ராட் எல்லாமே. எர்த் குவாக் என்ன பண்ணலாம்? டார்னடோஸ்னா என்ன? அது எப்படி உருவாகுது? ஃப்ளட் எப்படி உருவாகுது? அதே மாதிரி இந்த எர்த் குவாக் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எர்த் குவாக்கோட அந்த மேக்னிடியூட் எப்படி இருக்கும் இல்லையா? அந்த எந்த மேக்னிடியூட் சிவியர்னு சொல்றோம் அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சைக்ளோன், ஹரிக்கேன் என்ன, ட்ராட்னா என்ன, லேண்ட்ஸ்லைட்னா என்ன, வைல்டு ஃபயர்னா என்ன, சுனாமினா என்ன? ஓகேவா? அதுக்கு எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம்? ஓகேவா? அது எப்படி இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குன்னா NDMA ஆக்ட்னு இருக்கு, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அப்புறம் நேஷனல் டிசாஸ்டர் பாலிசி 2009 அவங்க ரிஸ்க் டிடெக்ட் பண்றாங்க. NDRF அண்ட் SDR இது ஸ்டேட், இது நேஷனல். அவ்வளவுதான். டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸஸ் நேஷனல் ஸ்டேட் லெவல். ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் இப்பெல்லாம் நிறைய அலர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுலாமும் பாத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணது யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்டோட
கம்ப்ளீட்டா எல்லா பேசிக் டாபிக்ஸும் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அத பத்தி ரிலேட்டடா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா என்வாயன்மென்ட் இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும் கரண்ட் திங்ஸும் நெறைய கேட்பாங்க. என்ன சேஞ்சஸ் வேணா கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கிறது இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எங்க எடுமாஸ்ட்ரியில 15 டேஸ் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் நாங்க பண்ண போறோம். ஜூன் 2லேருந்து. இந்த பேசிக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு, நான் 15 டேஸ் ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ரிவிஷன் கிளாஸ் சேரணும். இன்னும் கொஞ்சம் மார்க் நான் இன்னும் நல்லா எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இதோட கோர்ஸ் ஃபீஸ் 1299. நமக்கு கிளாஸ் 8:30லேருந்து 9:30 ஆப்ல நடக்கும். ஓகேவா? ஸோ நான் ஆப்ல கிளாஸ் கண்டக்ட் பண்றதுனால கிளாஸ் ஜாயின் பண்றதும் ஈஸி. இன்கேஸ் அன்னைக்கு கிளாஸ் லைவா அட்டெண்ட் பண்ண முடியல, உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அதில அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கும். இத நீங்க எப்ப வேணா பார்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு ஃபுல் மாக் டெஸ்ட் எப்படி எக்ஸாம்ல 50 மார்க்ஸ்க்கு எழுத போறோம், அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் மாக் டெஸ்ட் அட்லீஸ்ட் 3 அவைலபிளா இருக்கும். ஆல்மோஸ்ட் 500 பிளஸ் எம்சிக்யூஸ் நீங்க சிபிடி மோட்ல பண்ணி பார்க்கறதுக்கு இருக்கும். இப்பயே அதெல்லாம் ரெடியாவே இருக்கு. ஓகேவா? நீங்க அன்னன்னைக்கு யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா, நீங்க அப்படியே சைட் பை சைட் உங்க எம்சிக்யூ பிராக்டிஸும் பண்ணிட்டே இருந்தா, கண்டிப்பா பேப்பர் 1ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.